பிளாக்மெயில், மிரட்டுதல், எச்சரித்தல் அல்லது இதை வச்சு பயங்காட்டுதல்னு சொல்லுவோம். ஆமாம், இப்படி ஒரு பயங்காட்டுதலை ஒரு குழந்தையை கடத்தி கொண்டு அது 5 கை 6 கை 2 கை 3 கை மாறிட்டு இருக்கிறப்போ, அதுவும் செல்ல பிள்ளைய காதல் திருமணம் செய்த மனைவியை எப்படி அவர் மீட்கிறார்? அல்லது காதலித்த பெண்ணை இன்னொருவர் கடத்தி செல்கிறார், ஒரு குழந்தையை இன்னொருத்தர் கடத்தி செல்கிறார். அதுபோல் எல்லாத்தையும் விட இன்டர்நேஷ்னல் லெவலில் போதை மருந்து கடத்தலில் ஒரு கும்பல் ஈடுபடுகிறது. இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒத்து பார்த்தோம்னா பணம். ஆமாம், இதுதான் இன்றைக்கி பிளாக்மெயில் என்ற திரைப்படம் வெளியாக உள்ளது. அதோடைய கருத்து, கதையும் அதான், கருத்து அதான். என்னங்க, அதாவது ஸ்ரீகாந்த் ஒரு நல்ல பெரிய நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவர் மனைவியோட கோடைவாசல் ஸ்தலத்தை ஹாலிடே என்ஜாய் பண்ணுறதுல கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறார் அப்படி வச்சுக்கோமே. திடீர்னு ஒரு வண்டி வந்து குறுக்க நின்று மறைக்கல, ஒரு மோதி பிடிக்கிறது, சண்டை நடக்குது. ஒருத்தர் வார்த்தை எப்போதும் வச்சுட்டு போட காசுன்னு தானே சொல்லுவோம். அது இன்சூரன்ஸ் இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தால் வச்சுட்டு போ காசை அப்படின்னா எப்படியா பண்ணுறது? இது முடியாது. இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு குழந்தை காணாது போகுதுங்க. நல்ல ஒரு 5 வயசு, கிட்டத்தட்ட 5 வயசு 6 வயசு குழந்தை வந்து காணாது போகுது. அப்படி அந்த காணாது போன குழந்தையை யார் கடத்துகிறார்கள், எதற்காக கடத்துகிறார்கள்? ஒரு நிலைப்பாடு. அந்த இன்னொரு நண்பர் வந்து மருத்துவ நிறுவனங்கள் இருக்குல்ல, மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் போதைப் பொருள், அது இன்டர்நேஷ்னல் லெவலில் தடை செய்யப்பட்ட போதை மருந்துகளை மருந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணுகிறார். அதற்கு ஜிவி பிரகாஷ், ஒரு அப்பாவி, ஒரு டிரைவர், வேன் டிரைவர், இந்த குட்டியானையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டிரைவர். அது காணாமல் போகிறது, வேனோட காணாமல் போகிறது. அவருடைய காதலி மாதமாக இருக்கிறார், கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தைய ஒரு மாதமாக இருக்கிறார். அவருக்கு அந்த பொண்ணு கடத்திட்டு போய் அந்த வச்சுக்கிறாரு, யார் வில்லன் வச்சுக்கிறாரு. இது ஒரு பக்கம். அப்புறம் குழந்தை கடத்தப்படுகிறது. 3 கடத்தல் விவகாரத்துலேயும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு சொல்கிறோம்ல, அதாவது ஒரு இதுக்குமே யூகிக்க முடியாத, அந்த ஊட்டி போகிறாங்கல்ல, ஊட்டி போகிறப்போ ஒவ்வொரு வளைவும் இங்கே போனால் அந்த இடத்துல என்ன வருதுன்னே தெரியல. இப்படி ஒரு திரைப்படத்தில் அது தமிழில் வந்து பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லாஜிக்கெல்லாம் கேள்வி கேட்கணும். லாஜிக்கு இருப்பது என்பது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள படங்களில் ஒரே ஒரு டாப்பிக்கை வச்சுட்டு பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்னாச்சுன்னா, போதைப் பொருள் இன்டர்நேஷ்னலாக இறங்கிடுவாங்க. அதுபோல் அந்த காவல்துறையில் பெண் கடத்தல்லாம் துதிக்கோ, அது மாதிரி குழந்தை கடத்தல்னா சென்சிட்டிவான. ஆனால் மூலையுமே காவல்துறை வந்து கட்டப்படுகிறது. எதுக்குன்னா, சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவரால் புகார் கொடுக்காமல் வேணாமா குடும்ப கௌரவங்கிறப்போ வேறு லெவலாக போயிட்டுருக்கு. ஆமாம், இதில் யார்? ஸ்ரீகாந்த் வந்து அந்த பிரபல பெரிய பிஸ்னஸ் மேனுடைய கேரக்டரில் நடிக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் அப்பாவி ஏழைப்பால எங்கேயாவது மாட்டிக்கணுமா, கூடுப்பா ஜிவி பிரகாஷ் வித் மியூசிக் வேணுமா, யூ ப்ளீஸ் கால் அப்படின்னா அது மூஞ்சி முகம் எல்லாமே அதுக்குன்னே பிரிவெடுத்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஓகே, இது ஒரு 2வது கேரக்டரு. 3வது பிந்து மாதவி, ஒரு காதல் மனைவி, திருட்டு பயிரில் பண்ணாங்கல்ல, அதை காப்பீடிச்சிட்டான்னு சொல்ல விடல. அது காதலித்து முந்தி வந்து ஒரு காதலில் இருந்தவர், அவரை வந்து காதலித்த படுவாவியர் லிங்கா இருக்கிறாப்பிள்ளையில் அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு எனக்கு 2 கோடி கொடு, 50 லட்சம் கூட 1 கோடின்னு ஒரு பெண், ஒரு அப்பாவி பெண் காதலித்திருக்கலாம். காதலித்தவள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நினைப்பதானே காதலன். இவர் வில்லனுக்கே பிறவி எடுத்த மாதிரி ஒரு அற்புதமான வில்லன் தமிழுக்கு கிடைச்சிருக்கிறாரு. பிந்து மாதவி தான் அந்த அப்பாவி பெண்ணாக இருக்கிறார். இந்த குழந்தை இருக்கு பாருங்க, ரொம்ப சேஃபஸ்ட்டு பிளேஸில் அவங்கள வச்சு விளையாடி இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் அப்பாவியாக என்ன தனக்கு சுற்றியில் நடக்கிறது என்பதை பார்க்கிறார் பாருங்க. அது இதில் அதை கிரியேட்டிவ் என்டர்டெய்னரு. அது தவிர வந்து இவங்க என்ன தேவகனி அமல்ராஜ் தான் தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளர் தயாளன் பழனி. ஆமாம், இவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை கொண்டு வருவதற்கு தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்கு எடுத்த முயற்சிகள் என்பதை மிக கடுமையான முயற்சி. ஆனாலும் வெற்றிகரமாக வெளிவந்து ஒரு இந்த வாரம் வரக்கூடிய 11 படங்களில் இது டாப்பில் இருக்குதுன்னு சொன்னால் கேட்க விட. ஜிவி பிரகாஷ் பட்டில் கதையும் இருக்கிறது. ஸோ எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கணும் எந்தெந்த சமயத்தில் அதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, ரமேஷ் திலக் என்று ஒரு நண்பர், அவர் வந்து அப்கமிங் குணச்சித்திர நடிகர், இல்லாத யதார்த்த நடிகர்.
ரெடின் கிங்ஸ்லி கேட்கவே வேணாம். அந்த அப்பாவியா வர்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் கோத்தி இழுத்து தேர் எடுத்து தெருவில் விடுறாருல, அழகாக செய்திருக்கிறார். மொத்தத்தில் இந்த திரைப்படம், இந்த வாரத்தில் வரக்கூடிய திரைப்படத்தில் எல்லாரும் குடும்பத்தோட தியேட்டருக்கில் போய் பார்க்கணும். ஓடிடியில் வரும், டிவியில் வரும், அது வந்துட்டு அந்த எஃபெக்ட் கிடைக்காது. அந்த ரிசல்ட் வந்து அழகாக கொடுத்துருக்கிறாரு. மியூசிக்கு சாம் சிஎஸ். இந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இதுக்கெல்லாம் வந்து அவருக்குன்னு பிறப்பி எடுத்தது மாதிரி பண்ணியிருக்கிறார். பார்க்க வாழ்த்துக்கள்.